விதைத்தார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். மரணம் வருகிற வரையில் அவர்களுக்கு தெரியவில்லை. வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகம் இறங்கி அந்த தேசங்கள் பசுமாய் போகிற வரையில ஜனங்களுக்கு தெரியவில்லை. கிருபையாக ஆபிரகாமின் ஜெபத்தினாலே அந்த லோத்துவும் அவன் குடும்பமும் மீட்கப்பட்டதை பார்க்கிறோம். நோவாவும் அவன் குடும்பமும் மீட்கப்பட்டதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தாருக்கு அது புரியவில்லை. நாம் கதறுகிறது, நாம் பதறுகிறது, நாம் பிரசங்கிக்கிறது, நம் வேதனையோடு அவர்களுக்கு சொல்லுகிறது. இந்த ரட்சிப்பை அவர்களுக்கு இவ்வளவு செலவு பண்ணி சொல்லுகிறதுக்கு காரணம் என்ன? அவர்களும் இந்த இலவச ரட்சிப்புக்குள் வர வேண்டும். அவர்கள் நரகத்துக்கு போகக்கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோகம் செல்ல வேண்டும். அவர் சொன்னபடியே இந்த உலகம் உருண்டோடிக் கொண்டிருக்கிறது. இவர்கள் கெட்டு போகக்கூடாது, வஞ்சிக்கப்படக்கூடாது, ஏமாந்து போகக்கூடாது. அந்த ஆத்துமாக்கள் நித்திய நரகத்திலே நிரந்தரமாய் வேகக்கூடாது என்ற பதட்டத்தினாலே, பாசத்தினாலே கதறுகிறோம் என்பதை சபைகள் இப்படியாய் உழைக்கின்றன, பாடுபடுகின்றன, பிரசங்கிக்கின்றன, அறிவிக்கின்றன, அலைந்து திரிகின்றன, அழைக்கின்றன, கூறுகின்றன என்று மக்களுக்கு தெரியவில்லை. அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒன்று, இயேசு சொன்னார் அவர் வருவதற்கு முன்னே அடையாளம் என்னவென்று. லூக்கா 21:12, இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்து நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்புக் கொடுத்து ராஜாக்கள் முன்பதாகவும் அதிபதிகள், போலீஸ் ஸ்டேஷன் அதிபதிகள் முன்பதாகவும் உங்களை இழுத்து கொண்டு போய் துன்பப்படுத்துவார்கள். உங்களுக்கு தெரியுமா, கடந்த வருஷத்துல லாஸ்ட் இயர் 4476 ஊழியக்காரங்க இந்தியாவில் மடிஞ்சிருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்தியாவில் நம்ம பாரத தேசத்துல போன வருஷத்துல மாத்திரம் 4476 கர்த்தருடைய போதகர்கள், திருச்சபையின் தலைவர்கள் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 7679 சபைகள் உடைக்கப்பட்டு கொளுத்தப்பட்டிருக்கின்றன நம்ம நாட்டில். உலகின் 50 நாடுகள், உலகில் இருக்கிற நாடுகள் மத்தியில் 50 நாடுகளில் 310 மில்லியன் விசுவாசிகள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்க குறிச்சு வைக்கணும் அல்லது ரெக்கார்ட் செய்யப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்திலே 50 நாடுகளிலே இயேசுனா வெறுப்பு, சுவிசேஷம் தடை, பைபிள்னா கொளுத்து, இயேசுவை பற்றி சொன்னா சிறைச்சாலையில் போடு, ஒருவரும் இயேசுவை பற்றி பேச கூடாது, பேசினால் உங்களுக்கு மரண தண்டனை என்று சொல்கிற 50 நாடுகள் இருக்கின்றன. அந்த 50 நாடுகளிலே 310 மில்லியன், ஒரு மில்லியன் 10 லட்சம், ஏற்கனவே சொன்னேன், 310 மில்லியன் விசுவாசிகளை கொடுமைப்படுத்தி, கற்பழித்து, ஆடைகளை அவுத்து அவமானப்படுத்தி, தலைகீழ் தொங்கவிட்டு, மரத்தில் கட்டி, அடித்து நொறுக்கி, சரீரத்தை கிழித்து, கண்களை பிடுங்கி, நாக்கை அறுத்து, காரி துப்பி, அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே நாங்களாம் அந்த இடத்துல ஊழியம் செய்திருக்கிறோம், அவர்களை மீட்டெடுத்திருக்கிறோம். ஒரிசாவில் கண்களுக்கு முன்பதாகவே பெற்றோரை மரத்திலே கட்டி போட்டு பிள்ளைகளை கற்பழித்த கொடிய பாவிகள் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். அவனுக்கு மகள் இல்லையா, தாய் இல்லையா, மனைவி இல்லையா? உனக்கு மதம் பிடிக்கலன்னா விட்டுட்டு போடா, என்ன அந்த கொடுமையை செய்யற? எவ்வளவு அந்த இடத்துல பதைக்க எங்களுக்கலாம். அதை பார்த்து, அந்த படங்களை பார்த்து வேதனைப்பட்டு ஒரிசாவில் அவ்வளவு ஊழியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கொடுமைகள் எதற்காக நடக்கிறதாம்? என் நாமத்து நிமித்தம். கிறிஸ்தவன் என்றால் வெறிகொண்டு பிசாசு ஜனங்கள் உள்ளத்துகளை பூந்து கொண்டு உனக்கு விரோதம் செய்வான், உன்னை பழி வாங்குவான், உன்னை ஜெயில போடுவான், உன்னை போலீஸ் ஸ்டேஷன் எடுப்பான். இப்படி எல்லாம் நடக்குதுன்னா நீ பயப்படாத, உன் தலையை உயர்த்தி நீ நோக்கி பார், நான் சீக்கிரத்தில் வருவேன், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறி போகும். நீதி செய்கிற தேவன் இருக்கிறார், அவர் சீக்கிரம் வரப்போகிறார். இறுதியாக பயங்கரவாதம். 38,000 பயங்கரவாத தாக்குதல் 10 ஆண்டுகளுக்குள் நடந்திருக்கிறது. 38,000 பயங்கர தாக்குதல். நீங்க நினைப்பீங்க அப்படி காஷ்மீர்ல ஒருத்தனை 26 பேரை சுட்டுட்டு போயிட்டாங்க. அதை போல பூலோகம் எங்கும் 10 ஆண்டுகளுக்குள்ள 38,000 குண்டு வெடிப்புகள், பயங்கரவாதங்கள், தீ வைப்புகள், போலீஸ் ஆயுதங்கள் சூறையாடுதல், ரோட்ல போறவங்களை சுட்டு தள்ளுதல், வழிமறைத்து கொள்ளையடித்து பிடுங்கிக் கொள்ளுதல் போன்ற பயங்கரவாதங்கள் 38,000 நடந்திருக்கிறது.
ஆதியாகமம் 6:13 அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். 2 தீமோத்தேயு 3:3 சொல்லுகிறது, கடைசி காலத்தில் மக்கள் கொடுமை உள்ளவர்களாயிருப்பார்கள். ஸ்ரீலங்கால நடந்தது என்ன, மணிப்பூர்ல நடந்தது என்ன, வேற மதம் வேற நம்பிக்கை உடையவன் வேற மொழிங்கிறதுனால கண்ணு பிடிங்கிருக்கானே, ஈரலை அறுத்திருக்கானே, கைகளை வெட்டி ரசிச்சிருக்கானே, தீயில விட்டு கொளுத்தி இருக்கிறானே. கொடுமை நிறைந்த மனிதர்களாய் கடைசி காலத்துல இருப்பாங்க. அந்த காலம் தான் நான் வரப்போகிற காலம் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண் புணர்ச்சி, பெண் புணர்ச்சி, மிருக புணர்ச்சி, அதுக்கு பேரு சூபிலியா, இன்னும் பலவிதமான அருவருப்பான காரியங்கள் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கும். அறிவு வளர்ந்து விடும். தானியேல் 12:4 சொல்லுகிறது, தானியேலாகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும் என்றார். கவனிங்கள், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ, குளோனிங், சேட்டலைட் வார், விண்வெளி யுத்தம், cloud computing and DevOps, data science analytics, human computer interaction, blockchain, full stack web development, virtual reality, augmented reality, robotic process automation, other இன்னும் நிறைய ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸ் பூமியில 2025 தான் இவை எல்லாம் அதிகமாக வந்திருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது 2024 கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, 2025. இந்த டெக்னாலஜினால என்ன நடக்குதுன்னா, மனுஷன் உட்கார்ந்த இடத்துல எல்லாம் செய்வான், ஒரு சொட்டு கூட வேர்க்காது. இவ்வளவு அறிவு அவனுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அதனால அறிவு பெருத்து போகணும் வேதத்துல சொல்லப்படுறது நிறைவேறுது. அந்த அறிவு பெருத்து போற காலத்துல இயேசு வரப்போகிறார் என்பதையும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த அறிவு பெருத்து போன மனுஷன் என்ன சொல்றான், எல்லாம் மனுஷனால தானே கிடைச்சது, மனுஷன் தானே இந்த காரியத்தை மனுஷனை வணங்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மனுஷனுக்கு இந்த அறிவை எல்லாம் கொடுத்த அவர் எவ்வளவு அறிவுள்ளவராக இருப்பார் என்பதற்கு தான் ஆண்டவர் இந்த அறிவை எல்லாம் அவனுக்கு அனுமதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அறிவை பயன்படுத்தி யார் தெய்வம், எது சத்தியம், எது வழி என்று நாம் பகுத்தறியத்தக்கதாக அறிவை கொடுத்திருக்கிறார். அதை இந்த காலத்தில் பயன்படுத்தி சீக்கிரத்தில் ரட்சிக்கப்பட்டு, சீக்கிரத்தில் ஞானஸ்நானம் பெற்று, சீக்கிரத்தில் பரிசுத்தம் அடைந்து சபைக்கு ஓடி வேதாகமத்தை வாசித்து இரவுகளாய் ஜெபித்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். 34வது காரியம் நான் எல்லாத்தையும் நான் தள்ளிட்டேன். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17, மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கிறது அதை வாசித்து நான் முடிக்கிறேன். முழுவதும் வாசிக்க போகிறேன். என்ன சொல்லுகிறது? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருக்க போகிறோம். அந்த காலம் நெருங்கி வந்து விட்டது. இது வாசல் அருகே இயேசு வந்து விட்டார். அருமையானவர்களே, மத்தேயு 17 நாம் வாசிக்கிறது என்ன? 6 நாளைக்கு பின்பு ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்துக் கொண்டு மலையின் மேல் ஏறி ஜபிக்க ஆரம்பித்தார். அந்த மலைக்கு பேர் என்ன? மறுரூப மலை. ஆனா பைபிள்ல மறுரூப மலை என்று எழுதப்படவில்லை. ஆங்கிலத்திலே த மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன் என்று சொல்லப்படுகிறது. ஏன் அது மறுரூப மலை? அந்த மலையிலே போய் இந்த 3 பேருக்கு முன்ன இயேசு கிறிஸ்து தன்னை யார் என்று வெளிப்படுத்தினார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்க ஆரம்பித்தது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அவருக்கு அருகிலே மோசேயும் எலியாவும் தோன்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமில் நிறைவேற்ற போகிற அந்த சிலுவை மரணத்தை பாடுகளை குறித்து அவர்கள் சம்பாஷணை பண்ணினார்கள். பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அதை பார்த்துக் கொண்டே இருக்கும் போது செத்தவர்களைப் போல நித்திரைக்குள்ளானவர்கள் போல கீழே விழுந்தார்கள். அவர்கள் இந்த தரிசனத்தை கண்டு மறுரூபமான கிறிஸ்துவை, அந்த மகிமையான கிறிஸ்துவை, நம்மோடு கூட இருந்தவர், சாமானியமாய் காணப்பட்டவர், இவ்வளவு மகிமையான தேவனா அவர் என்று அவர்கள் பிரமித்துக் கொண்டிருக்கும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், இவர்களில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சத்தம் கேட்டது. முழித்து பார்த்தார்கள், எல்லாம் மறைந்து விட்டது. ஆனால்
அதை குறித்தான ஒரு வெளிப்பாட்டை உங்களுக்கு சொல்கிறேன். மறுரூப மலை, அங்கே இயேசு மறுரூபமாய் கொண்டிருக்கிறார். அவரோடு கூட 3 விசுவாசிகள் இருக்கிறார்கள். அவர் கையில் இருந்த மொத்த விசுவாசிகள் எத்தனை பேர்? 12 பேர். அந்த 12 பேரிலே 3 பேர் மலையின் மேலே இருக்கிறார்கள். மீதி 9 பேர் மலையின் கீழே இருக்கிறார்கள். கீழே இருக்கிற அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே ஒரு பேய் பிடித்தவன் இருக்கிறான். அந்த பேயை அவர்கள் விரட்ட முடியவில்லை. அந்த பேய் அவர்களை மேற்கொள்ளுகிறது. அந்த பேய் போக மறுக்கிறது. இவர்கள் இயேசுவின் நாமத்தால என்று சொல்லி பார்க்கிறார்கள். அந்த பேய் போடா, உன்னையும் தெரியும், எல்லாரும் உங்க அப்பனையும் தெரியும் என்று அது அவர்களை எதிர்க்கிறது. இப்பொழுது இவர்களுக்கு இயேசு இல்லை. இயேசு எங்கே இருக்கிறார்? பரலோகத்திலே, மத்திய ஆகாயத்திலே. யாரோடு இருக்கிறார்? எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களோடு. எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் யார்? சபையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட முற்பகுதி, முதற் பலன், கைவிடப்பட்ட பகுதி கீழே இருக்கிறது. அந்த 9 சீஷர்களும் சாத்தானோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். சாத்தான் அவர்களை மேற்கொள்கிறான். இது எதை குறிக்கிறது என்றால் 6 நாளைக்கு பின்பு இன்று அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. 6 நாள் என்ற என்ன அர்த்தம் என்றால், இந்த உலகம் உண்டாகி 6000 வருஷம் ஆகிவிட்டது. மனித சமுதாயத்திலே 7000 வருஷமாகிய 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில வரப்போகிறது. அந்த 1000 வருட அரசாட்சிக்கு முன்பதாக இயேசு பரலோகத்தில் இறங்கி வந்து நாம் எல்லாம் பரலோகத்தை நோக்கி பறந்து போக வேண்டும். மலையின் மேலே ஏறின அந்த 3 பேரை போல நாம கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிற விசுவாசிகளும் பரலோகத்துக்கு ஏறி மேலே போவோம். இயேசுவோடு கூட அங்கே இருப்போம். இந்த பூமியிலே 3.5 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு அவர்களை மேற்கொண்டு, கைவிடப்பட்ட சபையை மேற்கொண்டு, கைவிடப்பட்ட சபை பலன் இல்லாமல், கைவிடப்பட்ட சபை எந்தவித வழியும் இல்லாம சாத்தானுக்கு அடிமையாகி, அந்தி கிறிஸ்துக்கு அடிமையாகி அது பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் போது இயேசு இறங்கி வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு இறங்கி வந்து அந்த சாத்தானை பார்த்து என்று சொன்னபோது அந்த சாத்தான் அந்த மனுஷனை விட்டு போனான். இப்பொழுது இவர்கள் கேட்கிறாங்க, எங்களால ஏன் கூடாமல் போனது? இதையெல்லாம் சித்தரித்து 17ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் நடத்தி இருக்கிறார். 6 நாளைக்கு பின்பு 7வது நாளாகிய 7000 ஆண்டாகிய 1000 வருட அரசாட்சி இந்த பூமியிலே வரப்போகிறது. அதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாசலருகே வந்திருக்கிறார். வருகையின் அடையாளங்கள், இயேசு வரப்போகிற அடையாளங்கள் இந்த பூமியிலே எல்லா திசையிலும், எல்லா இடங்களிலும், எல்லா நாடுகளிலும், எல்லா அரசியல் சூழ்நிலையிலும், எல்லா இயற்கையிலும், எல்லா விஞ்ஞானத்திலும், எல்லா அறிவிலும், எல்லா டெக்னாலஜியிலும், எல்லா பூமி அதிர்ச்சியிலும், எல்லா சுனாமியிலும், சமுத்திர முழக்கத்திலும், எல்லா பஞ்சத்திலும், எல்லா விதமான யுத்தங்களிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தர் காட்டிக்கொண்டே இருக்கிறார். சடுதியாய் வரப்போகிறார். சீக்கிரமாய் வரப்போகிறார். திடுதிப்பென்று வரப்போகிறார். காலையிலோ மாலையிலோ நடுச்சாமத்திலோ அவர் எப்பொழுது வருவார் என்று அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். உங்களுடைய நேரத்தை வீணாக்காதிருங்கள். பரிசுத்தத்தின் பரிசுத்தத்தை அடையுங்கள். நீதியின் மேல் நீதி அடையுங்கள். சபையை நோக்கி ஓடுங்கள். வேதத்தை நோக்கி ஓடுங்கள். ஜெபித்து காத்திருங்கள். பாவத்துக்கு இடம் கொடுக்காதிருங்கள். பரிசுத்தமாய் ஜீவியுங்கள். தேவனுக்கு பயந்து நடங்கள். இந்த சத்தியத்திற்கு துரோகம் செய்யாதிருங்கள். இந்த விசுவாசத்தை விட்டு விலகாதிருங்கள் என்று சொல்லுவதற்காகவே இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் இந்த கழுதையை கொண்டு வந்து உங்கள் மத்தியிலே சத்தத்தை போட வைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாராக. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டவர்கள், நாங்கள் இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இனிமேல் அசதியாய் இருக்க மாட்டோம். விழிப்போடு இருப்போம். பரிசுத்தமாய் ஜீவிப்போம். தேவனுக்கு பயப்படுவோம். பாவத்தை விட்டு விடுவோம். நாங்கள் எங்களுடைய அந்தரங்க ஜீவியத்திலே சுத்தத்தை காத்துக் கொள்வோம். நாங்கள் ஒருபோதும் இனிமேல நாங்கள் விலக மாட்டோம். ஆண்டவரே, அப்பொழுது தீர்மானம் எடுத்துவிட்டு மறுபடியும் பாவம் செய்கிற மனிதர்களாய் நாங்கள் இருந்தோம். இன்றைக்கு இந்த மாலை பொழுது இந்த செய்தியை கேட்ட நான் என் இருதயத்தை உமக்கு கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் இங்கே உண்டோ? நீங்கள் எழுந்து நின்றால் உங்களுக்காக ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆவிக்குரிய ஜீவன் பலப்படும். கர்த்தர் உங்களை புதுப்பிப்பார். கர்த்தர் உங்களை எழுப்புவார். நீங்கள் எழுப்புவார்கள். எழுந்து நிற்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி இயேசுவே என்று கூப்பிடுங்க பார்க்கலாம்.